نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه قال لقيني رسول الله صلى الله عليه وسلم وأنا جنوب فأخذ بيده يدي فمشيت معه حتى قعد فانصللت فأتيت الرجل رحلا فاغتسلت ثم جئت وهو قاعد إلى آخره. وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் குளிப்பு கடமையான நபர்கள் வெளியே செல்வது, கடத்தலுக்கு செல்றாங்க அல்லது மற்ற வேலைகளை, வீட்டு வேலைகளை பார்க்கிறாங்க, வீட்டுல இல்ல சும்மா இருக்காங்க, இதெல்லாம் செய்யலாமா கூடாதா? அதெல்லாம் கடமையான உடனே குளிச்சப்பையும் கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்கு. அதே சமயத்துல இரவு நேரங்களில் ஒரு தாமதிய உறவில் ஏற்பட்டதற்கு பின்னோ அல்லது இயற்கையான முறையில் ஒரு மனிதனுக்கு நடு இரவில் இவருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, உடனே போய் குளிக்கணுமா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நான் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் குளிப்பு கடமையாகி இருந்த நிலையில் என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து என்னுடைய கையை பிடித்தார்கள். நான் அவர்களுடன் நடந்தேன். அவர்கள் அமர்ந்தவுடன் நான் நழுவி சென்று விட்டேன். சென்று போய் குளித்து விட்டு வந்தேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். என்னை கண்டதும் அபூ ஹுரைரா எங்கே சென்று விட்டீர் என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு நடந்த விஷயத்தை சொன்னேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், அபூ ஹுரைரா நிச்சயமாக முஃமினானவன் அசுத்தமானவன் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரெண்டு விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டியது. இயற்கையான அல்லாஹ் தஆலா இந்த உபாதைகள் என்பது வெளியேறக்கூடியதாக வைத்திருக்கின்றான். அது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. இந்த சூழ்நிலையில் அவர்கள் தீட்டாகிவிட்டார்கள், அசுத்தமாகிவிட்டார்கள் என்பதன் காரணத்தினால் மொத்தத்துக்கு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு சில நபர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்குது. அதாவது எப்படின்னா, தீட்டாயிடுச்சு, அவங்க குளிப்பு கடமை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எதையும் தொடக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படி ஓரம் கட்டி அப்படி ஒதுக்கி வச்சிருவான். குளிச்சுட்டு வந்து எல்லாம் செய்ய, உனக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எதுவும் செய்ய, நீ எதுவும் செய்யக்கூடாது. இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு காலகட்டங்களில் அதற்காக வேண்டி ஒரு இடத்திலே ஒதுக்கி இருந்து தள்ளப்பட்டது, மூலையில் ஒதுக்கப்பட்ட காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. இது ஒரு இயற்கையான ஒரு உபாதைகள். அதனால இதன் காரணத்தினால முழுமையாக அவர்களிடத்திலிருந்து உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு கழிவுகள் தான். எப்படி சிறுநீரோ மலஞ்சலம் கழிப்பது எப்படியோ அது போன்று உண்டு ஒரு கழிவுகள், அவ்வளவுதான். அதனால நாம் குளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது, அவர்கள் சுத்தமடைய வேண்டும் என்று சொல்லக்கூடியது வேறு. அதனால் முழுமையான ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த உடலும் ஒட்டுமொத்த மனிதனும் அவன் அசுத்தமாக, அவன் நஜீஸாக கருதப்படாது. அதனால அவங்க சுத்தம் செஞ்சுட்டு இப்ப கருத்தருக்கு போறாங்க, வெளியே போறாங்க அப்படின்னா போகலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் முதல்ல இது வழங்க நம்மளை புரிய வைக்குது. அப்ப ஒரே அவங்க குளிப்பு கடமையாக இருந்த சமயங்களில் வெளியே போயிருக்காங்க. வெளியே இருந்தவங்க தான் பார்த்து ரசூலுல்லாஹி நினைஞ்சாங்க, கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்தாங்க, வாங்க அப்படின்னு. கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கும்போதுதான் இவங்க ஒரு அச்சப்பாடுல இருந்தாங்க. நம்ம இப்படி குளிப்பு கடமையா இருந்துச்சு, ரசூலுல்லாஹி நம்மளுடைய கையை பிடிச்சிட்டாங்களே, நம்ம ஒரு தீட்டாச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தது இவங்க நினைச்சாங்க. ஆனா அதனாலதான் கையை விட்டு ரசூலுல்லாஹி உட்கார்ந்து நிறைய போய் வேகமா போய் நினைஞ்சு குளிச்சுட்டு பழைய வந்தாங்க, சபைக்கு வந்தாங்க. வந்தவொடனே கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி பார்த்தோன்னே என்ன ஆபத்துல ஏன் உட்கார்ந்துருந்தீங்கன்னா எங்க போனீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டவொடனே அப்ப இவங்க சொன்னது, யாரும் சொல்லா எனக்கு இப்படி குளிப்பு கடமையா இருந்துச்சு, நான் அதனால வந்து நீங்க என்ன வேற தொட்டுட்டீங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்தேன் யார சொல்லா அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி இருந்தாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவர்களே ஒரு முஃமின் வந்து என்ன ஆக மாட்டான், அசுத்தமானவன் இல்லை. ஒரு முஃமின் முழுமையாக அசுத்தமானவன் என்பதில்லை. இந்த நஜீஸ் என்பது உனக்கு தொழுவதற்கு, தவாப் செய்வதற்கு, பள்ளிக்குள் நுழைவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, இதற்குத்தான் தடையை ஒழிந்து பாக்கியுள்ள நபர்கள் தொழுவதோ, பாக்கியுள்ள நபர்களிடத்தில் பேசுவதோ, இதெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம், இப்ப இதே ஒரு நம்ம கடுமையான சமயத்தை இரவுல வந்துருச்சு, இரவு நேரங்கள்ல இது போல உபாதைகள் ஏற்பட்டுச்சு. அப்ப என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, ஒண்ணு இல்ல, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அந்த கூடிய மர்மஸ்தானங்களை கழுவுவாங்க, அந்த இடங்களை கழுவிட்டு உடனே ரசூலுல்லாஹி உதவி செஞ்சுட்டு படுத்துவாங்க. உதவி செய்து விட்டு அவர் நினைஞ்சிருவாங்க, படுத்துவாங்க. அப்ப காலை நேரங்களில் எழுந்து சுபஹானுடைய நேரத்திற்கு முன்பதாக, அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு முன்பதாக நாம் எடுக்கக்கூடிய சமயங்களில் அவ்வப்போது நிம்மதியா குளிச்சுக்கலாம். நன்முஸ்லீம் நடு ராத்திரில வந்து ஒரு மணிக்கு ஒரு மனிதனுக்கு இதுபோல ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த சமயத்துல போய் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப உடனே போய் குளிச்சாதான் சுத்தமாகணும் அப்படிங்கிறது இல்லை. நினைஞ்சுக்கலாம், தூங்கி எந்திரிச்சு அது பிறகு செஞ்சுக்கலாம், குளிச்சுக்கலாம். நிம்மதியான முறைகளில் குளிக்க வேண்டும். எந்த ஒரு செயல்பாடுகளையுமே முத்மஇன்னல் குலூப் என்பதாக சொல்வார்கள், உள்ளம் அமைதி பெற்றவுடன் நாம் செய்ய வேண்டும். அவசரமா அந்த ஒரு பதட்டத்துல செய்வது என்பது மார்க்கத்தில் இல்லை. ஒரு நிதானம் என்பது வேண்டும் என்பதைத்தான் நமக்கு விளக்கி காட்டுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய நஜீஸ் என்பதை அதற்காக வேண்டி சுத்தப்படுத்தக்கூடிய முறைகள் தான் குளிப்பு என்பதை ஒழிந்து, அதன் காரணமாக ஒரு மனிதன் முழுமையாக அசுத்தமானவனாக ஆகிவிட்டான் என்பதாக அவனை முழுமையாக நஜீஸாக கருதி நாம் ஒழிக்க முடியாது. அவன் அதை தனித்துக் கொள்வதற்கு ஒது செய்தாலே போதுமான ஒன்று. குளிக்க வேண்டும் என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அது அவனுடைய சௌரியங்கள் ஏற்படும் பொழுது அப்போ போய் குளிச்சுட்டு நீட்டா வந்துடலாம் என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் உணர முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவல்லாஹி மாய்க்கு அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.